So welcome friends. The exercise 10.2 fifth question பார்க்கலாம். So prove that perpendicular at the point of contact to the tangent to a circle passes through the center அப்படின்னு சொல்றாங்க. So listen பண்ணுங்க. So first ஒரு circle இருக்கு. Okay. So prove that the tangent perpendicular at the point of contact to the tangent. So perpendicular to the point of contact to the tangent. So முதல்ல நம்ம ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு டேஞ்சன்ட். ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது. ஸோ சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் மீட் ஆச்சுன்னா அது டேஞ்சன்ட். பர்பண்டிகுலர் அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ எது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்? ஒரு சர்க்கிளும் அந்த டேஞ்சன்ட் லைன் மீட் ஆகிற இடம் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னது? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன்? பி. டு எ சர்க்கிள் பாசஸ் த்ரூ தி சென்டர். ஓகே, டு எ சர்க்கிள் பாசஸ் த்ரூ தி சென்டர். ஓகே, ஸோ இது சென்டர் பாயிண்ட். இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஓன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மேல இருக்கிற பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸ், ஸோ இந்த பாயிண்ட் ஒய். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ இது எக்ஸ், இது ஒய். கவனிங்க. ஸோ ப்ரூவ் தட் பர்பண்டிகுலர் அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பர்பண்டிகுலர் அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு தி டேஞ்சன்ட். ஸோ முதல்ல ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இது டேஞ்சன்ட். பர்பண்டிகுலர் டு தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தி டேஞ்சன்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தி டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஒய் டேஞ்சன்ட். ஸோ இது பர்பண்டிகுலர் டு ஏ சர்க்கிள் passes through the center. Passes through the center. Okay, so அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, AB passes through the center of the circle அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணா போதும். ஓகே, ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது AB, இந்த ABன்ற பாயிண்ட் passes through center of the circle. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ என்னென்ன ஃபர்ஸ்ட் கிவன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? XY அப்படின்றது ஒரு டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள் இருக்கு. எங்க இருக்கு? அட் பி. XY இஸ் a tangent to the circle at B. XY is the tangent to the circle at B. So B என்றது என்னது? உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். So XY is a tangent to the circle at B. At B என்றது என்னது? உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அண்ட் AB என்ற பாயிண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? So AB. So இந்த பாயிண்ட் தான் AB. So AB வந்து எதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு? XY. So AB என்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு பர்பண்டிகுலர் டு XY. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஜாயின் OB. ஏன்னா OB passes through the சென்டர்ன்றதுனால ஜாயின் OB. ஓகே, ஸோ என்ன இதில் இருக்குன்னு புரியுதுங்களா? ஸோ XY is the tangent to the circle எங்க? at B. அண்ட் AB வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? பர்பண்டிகுலர் டு XY. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? ஜாயின் OBன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஆங்கிள் ABY. ஸோ ஆங்கிள் ABY ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிடலாம்? 90 டிகிரின்னு எழுதிடலாம். ஸோ ஆங்கிள் ABY ஈக்குவல் டு 90 டிகிரி. இது எப்படி வந்தது அப்படின்னா, உங்களுக்கு கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? XY is the tangent to the circle at B ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப AB வந்து உங்களுக்கு ABY. அப்ப இந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு என்னது? 90 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆங்கிள் OBY equal to 90 degree தான். எப்படி ஆங்கிள் OBY equal to 90 degree? ஏன்னா radius is perpendicular. Radius through the point of contact is perpendicular to tangent. So radius through the point of contact ஏற்கனவே தியரம் 1ல பார்த்திருக்கோம். So radius through the point of contact is perpendicular to tangent. அது எழுதிக்கோங்க. So radius through point of contact is perpendicular to tangent. ஓகே, ஸோ நம்ம தியரம் 1ல ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ ரேடியஸ்ன்றது என்னது? இதில் உங்களுக்கு OB. ரேடியஸ் OB. ரேடியஸ் த்ரூ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் OB இஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். ஸோ OB பர்பண்டிகுலர் டு XY. ஸோ OB பர்பண்டிகுலர் டு XYனா கண்டிப்பா OBYன்றது வந்து என்னன்னு தெரியும் உங்களுக்கு? 90 டிகிரி தெரியும். ABY ஈக்குவல் டு 90 டிகிரி ஏற்கனவே அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பர்பண்டிகுலர் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு தி டேஞ்சன்ட். பர்பண்டிகுலர் அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு தி டேஞ்சன்ட்னா AB பர்பண்டிகுலர் டு XY. அதனால ABY ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு கிவன். இது வந்து நம்ம தியரம் படி எழுதுறோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டு வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ கவனிங்க.
ஸோ அப்போ என்ன வந்துருச்சு உங்களுக்கு ஒன்று ABY ஈக்குவல் டு 90 அப்புறம் OBY ஈக்குவல் டு 90. தேர்ஃபோர் ஆங்கிள் ABY பிளஸ் ஆங்கிள் OBY ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும் 90 டிகிரி பிளஸ் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி பிளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு என்ன வந்துடும் 180 டிகிரி. ஓகே, ஸோ ABY பிளஸ் ஆங்கிள் OBY ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ ABYயும் அடுத்து OBYயும் 90 டிகிரி அப்படின்னா இந்த ABO லைன் அப்படின்றது என்னது உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன். ஸோ ABO இஸ் என்ன சொல்லிடலாம் கொலினியர். தேர்ஃபோர் ABO is collinear. ஓகே, ஸோ ABO இஸ் கொலினியர்னா கண்டிப்பா என்னதான் உங்களுக்கு AB passes through center. ஏன்னா இது மூணுமே எப்படின்னா கொலினியர் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கும். அப்ப ABO கொலினியர் அப்படின்னா கண்டிப்பா ABன்றது வந்து எது வழியா தான் பாஸ் பண்ணி ஆகணும், சென்டர் வழியா தான் பாஸ் பண்ணி ஆகணும். தேர்ஃபோர் AB passes through center of circle. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஏற்கனவே இதான் நான் 2 ப்ரூவ்ல எழுதியிருப்பேன். அப்போ வந்து AB passes through center of the circle தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், AB passes through center of the circle ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.